Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவிஸ் ப்ளவுஸ் டிசைனில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த சாரீக்கு ஆன ப்ளவுஸ் தான். ஸோ ஆக்சுவலி இந்த சாரீ வந்து என்னுடைய அம்மாவோட சாரீ. இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட்டு புடவைக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த புடவை. அந்த காலத்தில் அபூர்வா பட்டுன்னு சொல்லுவோம் இது. பட் பட்டு கிடையாது, ஆனால் பட்டு புடவைக்கு ஈக்குவலாக அப்போ எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்த புடவைங்கள்லாம் இதுவும் ஒன்று. ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறமேலுக்கு இந்த புடவைங்கள்லாம் எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெரூன் கலரு, எல்லோ கலரில் பார்டர், மெரூன் கலரில் இந்த மாதிரியான டிசைன். எனக்குமே இந்த டிசைன் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த சாரீ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் என்னன்னாக்கா, நான் ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ண தெரியாமல் இந்த புடவை என்ன பண்ணிட்டேன், அயர்ன் பாக்ஸ் ஹீட் பண்ணும்போது இந்த புடவை வந்து லைட்டாக இந்த இடத்துல இதாகிடுச்சு. ஸோ இது முந்தி உள்ளே போகிறதுனால விட்டுட்டேன். ஸோ இந்த சாரீ வந்து எங்கள் அம்மா வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டாங்க. இதே சாரியில் ப்ளவுஸ் வந்துச்சு, அதை அவங்க தைச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து வேறு ஒரு கிளாத் எடுத்து அதில் வந்து ப்ளவுஸ் தைக்க விருப்பம் இல்லை. ஸோ அவங்க தைச்ச ப்ளவுஸையே நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து எங்கள் அம்மாவோட ப்ளவுஸ் இது. பட் அதை வந்து நான் எனக்கு ஆல்ட்ரு பண்ணிட்டேன். நம்ப முடியுதுங்களா? தெரியுதுங்களா? எங்கள் அம்மாவோட ப்ளவுஸு, அதை நான் எனக்கு ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, அவங்க க்ளோஸ்டு நெக் வச்சுருந்தாங்க. அதை வந்து நான் வைக்கிற நெக் மாதிரி யூ நெக் வச்சுக்கிட்டேன். ஹேண்டு வந்து அவங்க வந்து எல்போ ஹேண்ட் வரைக்கும் கொஞ்சம் நீட்டமாக வச்சுருந்தாங்க. அதை கட் பண்ணிவிட்டு நான் ஷார்ட் ஸ்லீவாகவும் மாற்றிட்டேன் இதை. ஸோ அதுக்கப்புறமேலுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு ஆரி ஒர்க் ட்ரை பண்ணேன். ஸோ இது ஆரினாக்க ஃப்ரேமில் போட்டுற ஆரி இல்லை, நான் கையால் பண்ணது தான். ஸோ இந்த சாரீ எப்படியாச்சும் கிராண்டாக மாற்றணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனால் சரின்ட்டு இந்த டிசைன் வந்து எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ஆரி ஒர்க்கை வந்து நான் இதை வந்து போட்டேன். பாருங்கள், ஒரு இதில் 5 மணியும் ஒரு இதில் 3 மணியும். பட் இருந்தாலும் கையால் தைக்கும்போது ஒரு ஷேப் வரல, கொஞ்சம் எட்ட இருந்துச்சு. தட்ஸ் ஓகே, ட்ரை பண்ணுறோம்ல, அதுதான். ஸோ கைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, பாருங்கள், ரைஸ் பீடுன்னு சொல்லுவோம் இதை. இந்த ரைஸ் பீடை வச்சு சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுவே வந்து பார்டர்லேயும் பண்ணியிருக்கிறேன். கைக்கு வந்து சாரீ கலர் மெரூன் கலர் அந்த இதை எடுத்துட்டு அந்த பீடை வச்சு கோல்டு வச்சு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? ஆக்சுவலி இந்த சாரீக்கு நான் செய்யறதுக்கு எந்த ஒரு மெட்டீரியலுமே நான் இப்போ ரீசெண்டாக வாங்கலைங்க. நான் ஆரி மெட்டீரியல் வாங்குறப்போ என்கிட்ட இருந்த மெட்டீரியலை வச்சு நான் பண்ணிட்டேன். அண்ட் இதனுடைய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதனுடைய டெசல்ஸ். ஸோ இவ்வளோ கிராண்டாக ஆரி ஒர்க் பண்ணுறேன், அப்போ டெசலும் வந்து கொஞ்சம் நம்ம கிராண்டாக இருக்கணும் இல்லைங்களா? எப்பவுமே என் சாரீஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெசல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். ஸோ இதுலேயும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, அதே டெம்பிள் ஷேப்பு தான் பண்ணியிருக்கேன், ட்ரையாங்கிள் டெசல் தான் பண்ணியிருக்கிறேன். பட் இது 3 ஷேப் கிளாத்து. இது ஒரு ஷேப், இது ஒரு கிளாத், இது ஒரு கிளாத். 3 கிளாத்லேயுமே டிசைன் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் லேஸ் கொடுத்துட்டு அதில் வந்து நாட்டில் வந்து இந்த பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலும் இதில் இருக்கக்கூடிய ஒர்க் வந்து ரொம்ப அதிகங்க. அதுதான் நான் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குது இந்த ப்ளவுஸ் டிசைன்? உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? ஓகே, இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் டிசைன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் மேலும் ப்ளவுஸ் டிசைன் ஐடியாவுக்கு ஃப்ளேம்ஸ் டு சேனல் ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.